என்ன வேணா பண்ணுங்க. ஆனா எங்கள சீரியஸா மட்டும் எடுத்துக்காதீங்க. அப்படிங்கிறது தான் வந்து ஆஹா கல்யாணத்துடைய சீரியல் குழு நமக்கு சொல்ல விரும்புற விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பலவிதமான விஷயங்களை யோசிச்சோம். அனாமிகாவை வந்து இப்போ ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்க. வேணும்னே பிளான் பண்ணி சிக்க வச்சு ட்ராப் பண்ணி வந்து உள்ளார தள்ளிட்டாங்க பிரபாவையும் விஜயையும். பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவங்க இப்படிலாம் செய்யலைங்கிற ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்ப்பாங்களா, இல்லை நான் வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, மகா அழகியை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, மகா வந்து இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அனாமிகாவை வெறுப்பேற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது, அதை வச்சு நான் வெறுப்பேற்றி அவளையே வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு காமெடி ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தன்னுடைய தங்கையும் தன்னுடைய கொழுந்தனும் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது காமெடி ட்ராக் என்ன அப்படின்னா, இப்போ அழகி பாப்பாவை வந்து இந்தா உங்கள் புருஷன் வந்து உள்ளே இருக்காரு, அவர் சொத்து இந்தா நீயே சொத்தை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வந்து நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ திடீர்னு வந்து சொத்தை பார்த்துக்கோனீங்கன்னா போன வாரம் ஒரு பேச்சு இந்த வாரம் ஒரு பேச்சு குடிச்சிருக்கீங்களா மகாங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே இவங்களும் அதே கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து இன்னமும் என் விஜயோட பிள்ளையா தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் தத்தெடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அனாமிகா கேட்கலாம். ஆனால் அவங்களும் அவ்வளோ அறிவாலாம் காமிக்கல. அதுக்கு பதிலாக இப்போ அழகி வந்து காமெடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அம்மா எனக்கு பசிக்குது சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அனாமிகா சமைக்கும் பொழுது வேணும்னே வந்து இது தொல்லை பண்ணுறது, காலில் வந்து ரிமோட் காரை ஏற்றி விடுறது, மேலே வந்து எல்லா சீரியலையும் வச்சிடறாங்க. அடிக்கடி மேலே ஒரு டப்பாவை தட்டி விட்டு மேலே அந்த மாவு டப்பா, எல்லாரும் மாவு டப்பாவை ரொம்ப உச்சியில் தான் வைக்கிறாங்க. அந்த உச்சியிலேருந்து இவங்க தலையில் விழுந்து கவுத்து விட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி காமெடி ட்ராக்குகளில் இவங்க வந்து கொஞ்சம் மனசு மாறி சரி ஓகே நம்மளை போட்டு படுத்துறாங்க, இருந்தாலும் வெளியே வந்துட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்களாம். இதுக்கு நம்ம சிரிக்கிறதா அழறதா இல்லை வந்து இந்த கதையை சீரியஸாக எடுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தவிக்கிறதாங்கிறது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த புது டெக்னிக்